ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு எவ்வளோ பேர்கள் இருக்கிறது. அவர் அன்பானவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் தயாள குணமுள்ளவர், அவர் வெற்றியின் தேவன், அவர் விடுதலையின் தேவன், அவர் சாரோனின் ரோஜா, அவர் இரக்கத்தின் தேவன், சகலத்தை செய்து முடிக்கிறவர். அப்படிப்பட்ட பெயர் பெற்றவர் தான். ஆனால் இதில் இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? அவர் நம்மை பெருக செய்கிற தேவன். நம்ம என்ன செய்வாராம்? பெருக செய்வார். உங்கள் குடும்பம் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் ஒரு வேலையை பெருக பண்ணுவார், அன்பை பெருக பண்ணுவார், சமாதானத்தை பெருக பண்ணுவார், கிருபையை பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் படிப்பு காரியத்தில் ஒரு மேன்மையை பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகள் வேலை காரியத்தில் வருமானத்தை பெருக பண்ணுவார். இப்படி எல்லா காரியத்திலையுமே கர்த்தர் என்ன செய்வார்? பெருக பண்ணுகிற தேவன். பாருங்கள், ஒரு ஆட்டு மந்தை ஆட்டோமேட்டிக்காக அது பெருகிட்டே போகுது. ஒரு மாட்டு மந்தை ஆட்டோமேட்டிக்காக பெருகிட்டே போகுது. ஒரு மீன் குஞ்சு ஆட்டோமேட்டிக்காக பெருகிட்டே போகுது. ஒரு கூண்டில் ஒரு லவ் பேர்ட்ஸ் பறவையை வாங்கி அது ஆட்டோமேட்டிக்காக பெருகிட்டே போகுது. ஆனால் இன்றைக்கி தேவ பிள்ளைகளாகிய நாம் எல்லா காரியத்திலையுமே ஒரு பெருக்கத்தோடு வாழ வேண்டும், ஒரு உயர்வோடு வாழ வேண்டும், ஒரு மேன்மையோடு வாழ வேண்டும். காலம்புறா கஷ்டம், காலம்புறா பிரச்சனை, காலம்புறா நெருக்கம், காலம்புறா விளைவினை இருக்கக்கூடாது. இன்றைக்கி சுகம் நம்ம வாழ்க்கையில் பெருகணும், சுகம் நம்முடைய வாழ்க்கையில் பெருகணும், நம்முடைய குடும்பத்தில் அன்பு பெருகணும், நம்முடைய குடும்பத்தில் சமாதானம் பெருகணும், நம்முடைய குடும்பத்தில் வெற்றி பெருகணும், நம்முடைய குடும்பத்தில் விடுதலை பெருகணும், நம்முடைய குடும்பத்தில் மீட்பு பெருகணும், நம்முடைய குடும்பத்தில் ரட்சிப்பு பெருகணும். ஏன்னா பெருக வைக்கிறவர் பெருக வைப்பார். அவர் பெருக்கத்தின் தேவன். மந்தை பெருகுவது போல உன்னை பெருக பண்ணுவேன் என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உன் குடும்பம் பெருகணும், உன் குடும்பம் கீழே ஆகக்கூடாது, உன் குடும்பம் மேலாகணும். உன் குடும்பம் மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல உயர்ந்திருக்கணும். இதுதான் அவருடைய வாக்கு தத்தம், அவருடைய வாக்கு தத்தமான வார்த்தை. ஆனால் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில் ஒரு கடன் அடைய வேண்டும் என்று நினைக்கிறோம், கடன் அடையவே மாட்டேங்குது, கடன் தான் பெருகிட்டு போகிறது. ஒரு குடும்பத்தில் சமாதானம் பெருக வேண்டும், அடிக்கடி சண்டை, அடிக்கடி முறுமுறுப்பு, அடிக்கடி பிரச்சனை. கிறிஸ்துவ தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வாழும் எப்போது வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் உனக்கு எப்போது வெற்றி உண்டு சொல்லுங்க. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, தோல்விக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போது வெற்றி உண்டு. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணலாம், நீங்கள் ஒரு தொழில் பண்ணலாம், நீங்கள் ஒரு வேலை பார்க்கலாம். எதிலையாவது பார்க்கும்போது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்போ, ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்போ, ஒரு உயர்வு, ஒரு மேன்மை, ஒரு விருத்தி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? உண்டாகணும். இப்போ நீங்கள் ஒரு மாதம் 10,000 சம்பாதிக்கிறீங்கன்னா 10 வருஷம் 10,000 சம்பாதிச்சிங்கன்னா நீங்கள் விருத்தி அடையலை, நீங்கள் உயரலை. அப்போனா நீங்கள் படிக்காமல் இருந்தாலும் கூட, குவாலிஃபிகேஷன் இல்லாமல் இருந்தாலும் கூட கர்த்தர் உங்களை பெருக பண்ணுக தேவன். வாக்கு தத்தத்துக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. வாக்கு தத்தம் உங்களை உயர்த்தும், பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ எப்படியா பெருகிறது? நான் என் குடும்பத்தில் வருமானம் பெருகலை, எப்படி பெருகிறது? என் சரீரத்தில் நிரந்தரமான ஒரு சுகம் கிடைக்குன்னு பார்க்குறேன். 2 நாள் 4 நாளைக்கே 3 நாள் முதுகு வலிக்குது, அப்புறம் 3 நாள் முதுகு வலிக்கு அப்புறம் திடீர்னு மொழி வலிக்குது, அப்புறம் கழுத்து வலிக்குது. இப்படி ஒன்று விட்டு ஏதாவது ஒரு பலன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நிரந்தரமான ஒரு சுகம் எனக்கு வரல. கேட்டால் எனக்கு வயசாயிருச்சுல, இவங்களாவே சொல்லிக்கிறாங்க எனக்கு வயசாச்சுல அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் அப்படி சொல்கிறாரு, உனக்கு நான் திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுப்பேன். இது அவர் சொல்கிறாரு. நம்மளால் என்ன பண்ணுறாங்க? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நீ என்ன பேரம்பேத்தியை பார்த்தாச்சு, போய் சேர வேண்டியதான். இப்படி அப்பா சொல்லவே கிடையாது. அப்பா என்ன சொல்கிறார்? உனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவேன். இது அப்பா சொல்கிறாரு. எனக்கு அவ்வளோ முடிஞ்சு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லா பிள்ளையும் கரை ஏற்றிட்டேன், நீ என்ன செய்ய? போக வேண்டியதுதான். அப்பா போய் சீக்கிரம் போய் தொலை போ அப்படின்ட்டுருவார். சீக்கிரம் போய் தொலை, நான் உன்னை வாழ வைக்கிறதுக்கு நான் வழியை சொல்லிட்டு இருக்கேன், நீ போக வேண்டியதானே, போய் தொலை, எனக்கு என்ன, போ பின்னாடி போ. நம்மளை குறித்து வாக்கு என்ன சொல்லுது? வாக்குத்தத்தம் என்ன? அதைத்தானே பிடிச்சிட்டு போகணுமே தவிர, நம்மளாவே ஒரு காரியத்தை ரெடி பண்ணிக்கிட்டு, நம்மளாவே நம்ம வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு நம்ம அழிஞ்சு போகிறோம். நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, உன் குடும்பம் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாரு, உன் பிள்ளை எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, நீ குடியிருக்கிற வீடு எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு, உன் சந்ததி எப்படி இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்கிற? அதுதான் எனக்கு, அதுதான் நம்மளுக்கு.
உன் சந்ததி ஒளிவு மர கண்டுகள் போல வளர்ந்துருக்கும். வாக்கு உன் பிள்ளை வந்து எப்படி இருக்கணுமா? உன் பிள்ளை எப்படி இருக்கணுமா? உன் பிள்ளை ஒளிவு முறை கண்டுபிள்ள வாழ்ந்த ஒளிவு முறை ஏசப்ப காலத்தில் வாழ்ந்த ஒளிவு முறை இன்னும் இருக்குது இஸ்ரேல் நாட்டில். எப்படி பேசுகிறாரு பாருங்க அப்பா நம்மளை பார்த்து. நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோம், நம்மளை மட்டுப்படுத்தி நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம குப்பை, நம்ம தூசியே அப்படிங்கிறான். சர்வலோகத்தை உண்டாக்கின ராஜாதி ராஜா உங்களுக்கு எனக்கு அப்பாவை இருக்கிறாரு. சாதாரண அப்பா கிடையாது, உருவாக்குற கர்த்தர். அவர் படைப்பாளி, அவர் படைப்பாளி. கடல் ரெண்டா பிளந்தவர், பரலோக தூதர்கள் சாப்பாடு கீழே வர வச்சவர், மன்னாவை வர வச்சவர், காடைகளை விளை வச்சவர். அப்படிப்பட்ட மகத்துவமான தேவன் உங்களுக்கு எனக்கு அப்பாவாக இருக்கிறார். அவர் பெருக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர். கொஞ்சம் ஒரு நேரம் அவருடைய அற்பத்தை தியானிச்சு பாருங்க. 10 லட்சம் மக்கள் எழுத்து புறப்பட்டு வந்தாங்க. 10 லட்சம் மக்கள் சாப்பாடு வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, உணவு இல்லை. மோசடி சொல்லார், அதிகாலையில் மன்னா விழுகும், எடுத்து சேகரித்து வச்சுக்குங்கிறார். வெயில் வர்றதுக்கு முன்னால் எடுத்து வச்சுக்கோ, எடுத்து உரியிருங்கிறார். அந்த உணவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கடுகு இருக்குல்ல, கடுகும் லைட்டாக பெருசாக இருக்கும், பியூர் ஒயிட்டாக இருக்கும். மண்ணா எப்படி இருக்குமா? கடுகோட கொஞ்சம் பியூர் ஒயிட்டாக இருக்குமா? அப்படி எடுத்து அப்படி இப்படி நாக்கில் வச்சிங்கன்னா அப்படி பொல 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 பொலன்னு உள்ளே இறங்கும். வசனம் சொல்லுது, தேனிலிட்ட பணியாரம் போல தேவதூதர்கள் அந்த உணவை சாப்பிட்றாங்க. ஆனால் தேவதூதர்கள் சாப்பிட்ட அந்த உணவை இஸ்ரேல் மக்களுக்கு அங்கேருந்து விழ வைக்கிறார். பார்த்துங்களா, பனி போல், பனிக்காற்று போல் அப்படியே புத்து புத்து புத்துன்னு விழுகுது. அப்படியே அள்ளி அள்ளி கூடையில் அள்ளி வைக்கிறாங்க. கூடையில் அப்படி அள்ளி வச்சு உட்காந்து ரவுண்டாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்பா எப்படிப்பட்ட அப்பா, எப்படிப்பட்ட தகப்பேன். ஊரு கிடையாது, சனம் கிடையாது, நடமாட்டம் கிடையாது, விவசாயம் கிடையாது. ஆனால் 3 வேளையும் வயிறு போட்டு சாப்பிட்டாங்க. நம்ம மக்கள் என்னன்னு கேட்டால் சலிச்சு போயிரு. நம்ம மக்கள் டெய்லி மண்ணா, நான் டெய்லி மண்ணாவை சாப்பிட்டு என்ன செய்ய, எகிப்தில் இருந்தேன்னா இந்த கோமட்டிக்கா பேரிச்சி மலத்தை சாப்பிட்டுப்பே, இங்கே டெய்லி மண்ணாவை சாப்பிடவா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு கோஷ்டி அது புலம்புது. அது புலம்பு தான் செய்யும். என்னத்தை தான் கருத்தை நல்லது செஞ்சுப்பார், நான் புலம்புறத புலம்பாடா அப்படின்னு புலம்போம். ஒரு கூட்டம் புலம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம், நான் கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, கறி அந்த மாதிரி கறி சாப்பாடு, மட்டன் சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு, மட்டன் வேணும். மோசையை செத்தா போய் பரலோகத்தில் மோசையை பார்க்கணும். அந்த மனுஷன் பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சம். ஐயோ, அவர் கர்த்தர் நான் இந்த பிள்ளைகள் நானா பத்தே அப்படிங்கிறார். வேதனை தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல. ஒரு நாள் பட்னியாக இருந்துடக்கூடாது. நாங்கள் அங்கெல்லாம் இருந்திருப்போம், இங்கே கொண்டு வந்து எங்களை சாக வைக்க கூட்டி வந்துரு அப்படிங்கிறான் ஒரு கோஷ்டி. இன்னொரு கோஷ்டி வந்து அவர் மலை மேலே போய் தேவன்கிட்ட போய் 10 கட்டையில் வாங்கிட்டு வரக்குள்ளே இவர் உருவத்தை உருவாக்கிட்டான். இவர் கடவுளை உண்டாக்கிட்டான். ஆட்டுக்குட்டியை, கண்ணுக்குட்டி உண்டாக்கி அவன் தான் கடவுள் அப்படின்ட்டான். கொண்டு வந்த பொண்ணு பொருள் நகை எல்லாத்தையும் உருக்கி ஒரு கண்ணுக்குட்டி சிலையாக்கிட்டாங்க. கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க நம்ம மக்கள். ஒரு நாள் ஒரு அவந்தோனை பார்த்தார், 10 கட்டில் போட்டு உடைச்சார், எல்லாம் உடஞ்சி போச்சு. அதில் பாதி பேர் செத்தாங்க. அதாவதுங்க கர்த்தர் வந்து வாக்குத்தத்தை சொல்லி அழைச்சார்னா வர மாட்டார். எகிப்திலிருந்து எப்படி அழைக்கிறாருன்னா, உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் உன்னை கொண்டு வந்து வைக்க போகிறேன், கிளம்பி வா அப்படின்றார். சொல்லிட்டார்ல. அப்போ இதுதான் மண்டலில் இருக்குன்னு, இதுதான் மைண்டில் இருக்குன்னு. அது ஊடால வந்து பல தண்ணி இல்லாமல் இருக்கும், பஞ்சம் வரும், கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். அதை சமாளித்து போகிறது கர்த்தர் கைவிட மாட்டார். இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லியிருக்காரு, இப்படி நடத்துவார், நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன். இப்படி சொல்லிட்டார், சொல்லித்தானே நினைச்சார், சொல்லித்தானே என்னை கூப்பிட்டாரு, சொல்லித்தானே ஞானசனம் எடுக்க வச்சார், சொல்லித்தானே சளிச்சுக்கு வர வச்சார். ஆனால் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், அவர் கைவிட மாட்டார், கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு தெம்பு, ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். நான் தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கேன், கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கேன், ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கேன், ஆண்டவர் என்னை பார்த்து கண்டு காணாமல் இருக்கிறாரே. இல்லை, இப்போ நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவர் இஸ்ரவேலின் தேவன், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் உறங்காமல் உன்னை பாதுகாக்கிறவர் உன்னை கஞ்சிக்கு வழியெல்லாம் போடுவாரா? ஒரு தடவை கற்பனை பண்ணி பார்த்தேன். காடையை கேட்டாங்க, மோசை கேட்டார் ஆண்டவர்கிட்ட, காடையை கொடுங்க ஆண்டவர். பார்த்தா 10 லட்சம் மக்களுக்கு ஒரு மட்டன் சாப்பாடு ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணுறது? 10 லட்சம் மக்கள் மட்டன் சாப்பாடு. இப்போ நான் 4-5 பீஸ் சாப்பிட்றீங்க, அவங்களாம் அப்படி முக்கே சாப்பிடுவாங்க. 10 லட்சம் மக்களுக்கு எத்தனை லாரி மட்டன் தேவைப்படும்? லாரி கணக்கில் இறக்கணும், டன்னு கணக்கில் மட்டனை என்ன செய்யணும்? இறக்கணும். சும்மா ஒரு 150 பேர் சாப்பாடு போடுறதுக்கு கறியை ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே மூக்கு தள்ளி போகுது.
ஒரு 200 பேர்த்துக்கு மட்டன் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு ஐயோ ஐயோ ஐயோன்னுக்கிட்டு அலைய வேண்டியதாக இருக்குது. ஆனால் நம்ம அப்பா 100 பேர் 200 பேர்த்துக்கு மட்டன் சாப்பாடுகளை பிச்சை பண்ணி தர்ற, நான் சாப்பாடு போட்டேன், நான் 10 லட்சம் மக்களுக்கு சாப்பாடு போடுவேன், அது மட்டனாக போடுவேன். போட்டாரா போடலையா? காடை, என்னது காடை? காடை பார்த்துருக்கீங்களா? ஒரு குஞ்சு 40 ரூபான்னு விற்கிது. இந்த குஞ்சு மாதிரி கிடையாது. காடைனா காலு பக்கம் 1/4 கிலோ, இந்த காலு பக்கம் 1/4 கிலோ, முதுகு பக்கம் 1/2 கிலோ, அப்படிப்பட்ட கொலு கொலு கொலுன்னு காடை. அப்படியே வந்து பொத்து 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 பொத்துன்னு விழுகுது. பார்த்துக்கொள்ளுங்க மக்கள் முன்னால். அது விழுகுது, அவரை குமிஞ்சிக்கிட்டே போகுது. மலை மாதிரி காடை விழுகுது. சொல்கிறார் மோசை, எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு. இப்போ நான் அவர் குடும்பத்தில் ஒரு 5 காடை அப்படி அள்ளுறாங்க. அள்ளி பிரித்து வச்சு நல்லா வறுவல் விட்டு வறுத்து, அந்த வனாந்தரத்தில் எப்படி மசாலா பொடி கிடச்சிச்சோ தெரியல, இல்லை மசாலா பொடி கிடச்சோ தெரியல, இல்லை சுட்டு சாப்பிட்டாங்களே தெரியல. அடித்து பார்த்தா ஒவ்வொரு கூடாரத்துலேயும் ஒவ்வொரு கூடத்தில் வெறும் காடை. எங்கிட்டு போனாலும் மட்டன் வாடை தாங்கலை. கர்த்தரை பார்த்தாரு, என்னைய பார்த்து மட்டன் முறுமுறுத்துக்கிட்டு இருக்க, சாப்பிடு மக்கா, வயிற்று வலி வர வர சாப்பிடு, வயிற்று வலி வர சாப்பிடு. வேதம் சொல்லுது, அவர்கள் மூக்கு பிடிக்க சாப்பிட்டாங்களாம். கறி மேலே வரைக்கும் வந்துருச்சான். அப்போ தான் உணர்ந்தாங்களா நம்முடைய கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய அதிசயம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். 10 லட்சம் மக்கள் மட்டன் சாப்பிட்ருக்காங்க. இங்கே நம்ம வாரத்துக்கு 1 வாட்டி, வாரத்துக்கு 2 வாட்டி எடுக்கிறோம். ஆனால் அப்பா கொடுத்தாருன்னா அப்படி பொத்து பொத்துன்னு விழ வைப்பார். கொஞ்சம் அப்படி நினச்சி பாருங்கள். ஒன்றுமில்ல, நீங்கள் வந்து நாளைக்கு மட்டன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, எகிப்து நாட்டில் புறப்படுற மக்களுக்கு காடையில் இவ்வளோ வச்சு மட்டன் சாப்பிட வச்சிங்களே, எனக்கு ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுக்க உங்களால் முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 கிலோ மட்டன் உங்கள் வீடு தேடி வந்துடும். எவனா ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போயிருயா வீட்டில் வந்து. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கர்த்தர் வந்துங்க இங்கே இருங்களேன், அவர் பிசினித்தனம் பண்ணுறவர் அல்ல, அவர் பெருக பண்ணுகிறவர். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாகும்படி அவர் பெருக வைக்கிறவர். 5 அப்பத்து 2 மணி என்ன பண்ணார்? எத்தனை கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்க? ஆம்பளை மட்டும் 5000 பேர், கொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குங்க, எல்லாரும் சாப்பிட்டு வெறும் 5 அப்பம் 2 மீன், வெறும் 5 அப்பம் 2 மீன். ஒரு குடும்பத்துக்கு போதுமா? போதும். ஆனால் அப்பா அந்த 5 அப்பத்து 2 மீனையும் பெருக பண்ணி எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூட நிறைய மிச்சம் எடுக்க வச்சார். போகும்போது 12 சீடர்களும் 6 ஒரு கூடையை தூக்கிட்டு போயிடாங்க. 12 சீடர்களும் 6 கூட நைட் வச்சுக்கோ அப்படின்னு தூக்கிட்டு போயிருப்பாங்க. பெருக பண்ணாரா? கொஞ்சம் அவரை கொஞ்சம் அப்படியே நினச்சி பாருங்கள் அப்பாவை. நம்ம என்ன பண்ணுறோம்? நாளைக்கு அவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்கணும், அந்த காசில் இந்த காசில் சீட்டு கட்டணும், நாட்டை கட்டணும், போட்டை கட்டணும், அதை கட்டணும், இதை கட்டணும், எங்கே போகிறது, யார்ட்டை கேட்குறது, எங்கே வாங்குறது தெரியல, அரிசியில் பருப்பு இல்லை, என்ன இல்லை, எண்ணெய் இல்லை, தேங்காய் இல்லை, பாமாயில் வச்சு தான் குழம்பு வைக்கிற அரிசியில் எனக்கு என்ன தேங்காய் வேணும், வீட்டுக்கான போட்டு நெய் நச்சு எண்ணெய் இல்லை, பருப்பில் வச்சோ கொண்டுக்கிட்டு ஒரே பஞ்சப்பாடை பாடிக்கிட்டு தொட்டுக்க தொடச்சிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே அதை நிப்பாட்டிட்டு அப்படியே பிளாஸ் பேக்க அப்படியே அப்பாட்ட வாங்க. பெருக செய்கிறவரை, உயர்த்துகிறவரை பாருங்கள். அவரை பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாம் வரிசையாக எண்ணெயிலேருந்து பருப்புலேருந்து அரிசியிலேருந்து எல்லாம் வரிசையாக அடுக்கியிருக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்னது? பெருக வைக்கிற தேவன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அவர் பெருக வைக்கிற, நீங்கள் பெருகணும், எல்லாத்திலையும் பெருகணும். அப்போ என்ன செய்யணும்? வாசிங்க அப்போஸ்தலர் 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. எது விருத்தி அடைஞ்சிச்சு? தேவ வசனம். இங்க எது விருத்தி அடைஞ்சிச்சிங்க? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நல்லா கவனிங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் விருத்தி வேணும்னா உங்கள் வாழ்க்கையில் வசனம் விருத்தி அடையணும். வசனம் விருத்தி அடைஞ்சால் நீங்கள் விருத்தி அடைஞ்சிடுவீங்க. வசனம் விருத்தி அடைந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்க. வசனம் விருத்தி அடைந்தால் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். எப்படி? எது விருத்தி? தேவவசனம் விருத்தி அடைந்தது. 12:24 அப்போஸ்தலர் 12:24. தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவவசனம் என்ன செய்தான்? வளர்ந்து பெருகிற்று. ஏறுங்க, உங்கள் வார்த்தை பெருகாது. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்ட அத்தனை வசனங்களும் என்ன செய்யுமா? வளர்ந்து பெருகும். அதே போல் உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்துமால வசனம் உள்ளே வந்து வளர்ந்து பெருகுச்சுன்னா அந்த வசனத்தோடு நீங்களும் பெருகுவீங்க. எல்லாம் சொல்லுங்கள், வசனம் எனக்குள்ளே வந்தால் அந்த வசனம் எப்படி பெருகுதோ அதே போல் என் வாழ்க்கையும் பெருகும்.
அதே போல் என் சந்ததியும் பெருகும். அதாவதுங்க, வசனத்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே பெருக வைங்க, உங்கள் வாழ்க்கையை ஆட்டோமேட்டிக்காக பெருகிடும், உங்கள் குடும்பமும் ஆட்டோமேட்டிக்காக பெருகிடும். எத்தனை உலகபுரமான வார்த்தைகளை பேசுகிறோம், எத்தனை ஊருக்கதை உலக கதை பேசுகிறோம், ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை உயர்த்தாது. ஆனால் தேவனுடைய வசனத்தை உங்கள் உள்ளத்தில் வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா, அந்த வசனத்தை நினச்சிங்கன்னா, அந்த வசனத்தை அறிக்கிட்டீங்கன்னா, அந்த வசனத்தை விசுவாசிங்கன்னா, அது உங்கள் உள்ளத்துக்குள்ளேருந்து அது பெருகும். அது பெருகிறது மாத்திரம் இல்லாமல் எந்தெந்த வசனம் பெருகுச்சோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் அது பெருகும். அதான் பெருக்கத்தின் தேவன். ஒன்றுமே இல்லை. நான் பிள்ளைகளையும் சமானத்தை பார்ப்பேன், என் சந்ததி ஒளிமுறை கண்டுபிள்ளை வளர்ந்துருக்கோம். நான் பிள்ளைகளையும் சமானத்தை பார்ப்பேன், என் சந்ததி ஒளிமுறை கண்டு வளர்ந்துருக்கோம். இந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த வசனத்தை மாடு வைக்கல மூலிக்கிட்டு அசை போடுற மாதிரி இந்த வசனத்தை அசை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிள்ளைய குட்டி போட்டுக்கிட்டே இருக்குங்க, பெருகிட்டே போங்க. கையை தட்டு அப்பாவுக்கு வலையில். அதாவது எந்த வசனம் உங்களுக்கு பெருகணுமோ அந்த வசனத்தை உள்ளே கொண்டு வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 2, என்னை கேளும் ஜாதிகளை உனக்கு, என்னை கேளு நீயே, நான் உனக்கு ஜாதிகளை சொந்தமாக்கி தருவேன். அல்லேலூயா. இங்க செத்து போன கற்பத்தில் குழந்தைய வர வைக்கிற கட்டா. 75 வயசு பாட்டி கற்பத்தில் குழந்தை பிறந்துச்சியா? 75 பாட்டி குழந்தை பெற்றெடுக்குது. அல்லேலூயா. நீங்கள் இலவட்ட பெற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஹலோ, அல்லேலூயா. சொல்லுங்க, என் பிள்ளைகள் கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். பிள்ளைகள் பெற்றெடுத்து இந்த வசனத்தை சொல்லி நான் பெருகுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க. அதனால் எந்த காரியத்தை நீங்கள் விதைக்கிறீங்களோ, எந்த வசனம் உங்களுக்கு விருத்தி அடையுதோ அது உங்கள் வாழ்க்கையில் விருத்தி அடைஞ்சது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க, 19:20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. பாருங்க, வசனம் என்ன செய்யுதான்? விருத்தி அடைந்து என்ன செஞ்சது? மேற்கொண்டது. எல்லாம் அப்போஸ்தலர் கையில் வச்சுங்க. அப்போஸ்தலர் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். வசனம் என்ன செய்யுது? இங்கே இருங்க, ஒன்று செய்யுங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ளே வசனம் விருத்தி அடைய உங்கள் எல்லாம் சொல்லுங்க, வசனம் எனக்குள்ளே விருத்தி அடைய என் வாழ்க்கையும் விருத்தடையும். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா கலிலேய சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எப்படி பெருகுச்சு? அந்த ஆதி சபையில இங்க இருங்க, சமாதானம் பெற்று சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருந்தாங்களா? திரும்பி சொல்லுங்க பாப்பா. அந்த சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருந்தாங்களா? அப்புறம் ஆவியின் வாசிக்குமா? அத கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின. எப்படி சபை பெருகுச்சு? சமானத்தோடு கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு செஞ்சு சபை பெருகுச்சு. பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு சபைகள் பெருகணும். பார்த்துக்கொள்ளுங்க, எப்படி பெருகணும்? அங்கே தான் அன்பு உண்டாகுது, அங்கே தான் சமாதானம் உண்டாகுது, அங்கே தான் நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அங்கே தான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி உண்டாகுது. அதனால் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? பெருகணும். பார்த்துக்கொள்ளுங்க, சபைகள் பெருகுச்சு. 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. சபைகள் விசுவாசத்தில் என்ன செஞ்சு? ஏறுங்க, ஒரு சபைன்னு இருந்தால் தேவ பிள்ளைங்க வர்றாங்க. வரும்போது அவர் என்ன செய்வாங்கன்னா, விசுவாசத்தில் திடமனதாக இருப்பாங்களாம், விசுவாசத்தில் உறுதியாக இருப்பாங்களாம், விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்களா. இது எனக்கு வரும், இது எனக்கு கிடைக்கும், இது எனக்கு நடக்கும், நான் பெற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற அந்த உறுதியில் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. இது சபை இருக்கிற மக்கள் நடக்கணும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஒரு காரியத்தை ஏசப்பட்ட கேட்குறீங்க, பெற்றுக்கொண்டுட்டேன் வரப்போகுதுன்னு விசுவாசிக்கிறீங்க. ஒரு 2 நாள் கழிச்சு அது எனக்கு வர்ற மாதிரி தெரியல, அப்போனா நீங்கள் ஸ்திரப்படலை, நீங்கள் பலப்படலை, நீங்கள் உறுதியாக இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, உங்கள் காரியம் ஜெயமாய முடியாது. அப்போ சபைன்னு இருந்தால் சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகள் எப்படி ஸ்திரப்பட்டு வாழணும், ஸ்திரப்பட்டு இருக்கணும், உறுதியாக இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். பெற்றுக்கொள்வேன், வரும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், என் சந்ததி பெருகும், வாழ்ந்து காட்டுவேன், சாதிக்க பிறந்தேன், ஆள பிறந்த கர்த்தர் என்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வாருங்கிற ஒரு திட்டமானத்தை உங்களுக்கு இருக்கணும். இதை வந்தோம் போனோம் இருந்தால் அப்படியே சபைன்னா அதான் சபை. சபைக்குள்ள பக்தி விருத்தி உண்டாகணும், சபைக்குள்ள அன்பு பெருகணும், சபைக்குள்ள சமாதானம் பெருகணும், சபைக்குள்ள சுகம் பெருகணும்.
அந்யோன்யான ஒரு பழக்க வழக்கம் சபையில் உண்டாகணும். அதுக்கு தான் சபையை கர்த்தர் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார், உருவாக்கி வச்சிருக்கிறார். கர்த்தர் சபையை உருவாக்கி வச்சுக்கணும், அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. நீ அங்கிட்டு போகிறத ஒன்றும் விவரத்தை கற்றுக்கொள்ள முடியாது. சபையில் தான் சில காரியங்கள் என்ன செய்கிறாரு, சபைகள் பெருகுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதா. அப்போஸ்தலர் 4:32 விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அப்புறம் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது. எவ்வளவு பெரிய அழகான வார்த்தை தெரியுமா? ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி எப்படி இருந்தாங்களாம், ஒரே எல்லாம் சொல்லுங்க, ஒரே, ஐயோ இப்படி மட்டும் எல்லாரும் இருந்தாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன், உங்களை போல நல்லவங்க யாருமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, நான் இந்த சபையில் ஒரே இருதயமும் ஒரே மனமும் நான் இருப்பேன். அல்லேலூயா. அப்படி இருந்தால் சபை பெருகுமா? சபை பெருகும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் உட்காந்துருக்குறீங்க, சீக்கிரம் போன்னு போட்டு அடுத்துக்கிட்டே கிடக்க மனுஷன் போய் சாப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன், இன்னும் கொண்டுக்கிட்டே இருக்கான். இன்னொரு ஆள் 1 மணிக்கு அங்கே வரேன்னு சொல்லியிருந்தேன், இல்லை எந்திரிக்கலாமா வேணாமா என்ன செய்யணும்னு புரியல. இன்னொரு ஆள் மத்தியானத்துக்கு வெண்டைக்காய் குழம்பு வச்சுட்டு வந்தேன், இந்த மனுஷன் வந்து சாப்பிடுவானா வரமாட்டானா, நான் போகிறக்குள்ளேயும் போயிடுவானா, சரி வீட்டு சாவி அங்கே வச்சு வந்திருக்கோம் சாப்பிட்டு. இன்னொரு ஆள் பிள்ளை காலையில் போகும்போது அம்மா சப்பாத்தி செஞ்சு வையுமான்னு சொல்லிட்டு போச்சு, நைட்டு மாவு வாங்கணும், சப்பாத்தி செஞ்சு வைக்கணும். இப்படி ஆளுக்கு ஒவ்வொன்று நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. நம்முடைய மனது ஒரே மனது. யாருங்களேன், ஏசப்ப என்ன சொல்கிறாரு, ஒரு காரியத்தை குறித்து 2 பேர் நீ ஜெபிக்கிற காரியம். சபையில் எல்லாம் அப்படி தான் இருந்தால். ஆதி அப்போஸ்தலர் சபையில் வந்த சபைக்கு வந்த விசுவாசி எல்லாமே ஒரு மனமாக இருந்தாங்க. ஒரே எண்ணத்தில், ஒரே நினைவில், ஒரே சிந்தையில், ஒரே ஜெபத்தில் இருந்தாங்க. அங்கே ஜெபத்துக்கு பதில் வந்தது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பேதுரு சிறைச்சாலை இருக்கும்போது சபையார் எல்லாம் ஓரிடத்திலே ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள். அங்கு தூதன் இறங்கி வந்து பேதுரை வெளியே விட்டார். அதுக்கு பேர் தான் ஒரு மனத ஜெபம். எதுக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஒரு ஜெப குறிப்பு வச்சு ஜெபிக்கிறப்போனா, நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்தந்த குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அந்தந்த குடும்பத்துக்கு ஒரு அதிசயம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா புரியலையா? இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, லோத்து குடும்பத்துக்காக ஆபிரகாம் ஜெபிச்சாரு. ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டு லோத்து குடும்பத்தை காப்பாற்றினார். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. திருப்பி படிங்க அந்த வசனத்தை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒரே மனம் உள்ளவர்கள். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரே இருதயம், ஒரே மனது, ஒரே எண்ணம், ஒரே சிந்தனையோடு ஒரு காரியத்தை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆமே. புரியுதா உங்களுக்கு? இதுதான் சபை, இதுதான், இப்படி தான் விசுவாசிகள் இருக்கணும். சபைக்கு வருகிற ஒவ்வொரு விசுவாசியும் ஒரே மனமாக இருக்கணும், ஒரே இறுதியமாக இருக்கணும். அதை போகிற பாருவா அவ கூட பேசவே மாட்டேன், அவன் பக்கத்தில் உட்கார மாட்டேன். நீ விசுவாசியே கிடையாது. முறைக்கிறது, சபைக்கு வந்து முறைக்கிறது. சபையில் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது, இப்படி தான் கற்றுக் கொடுக்குறார். சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எல்லாம் சொல்லுங்கள், நான் சபைக்கு வரும்போது என் மனது ஒரே மனது ஒரே இருதயம், ஒரே மனது ஒரே இருதயம், எல்லாரையும் நேசிப்பேன், எல்லார் மேலேயும் அன்பு வைப்பேன், எல்லாரிடத்திலும் சமாதானம் இருப்பேன். அதுக்கு தாங்க கத்தோலிக்க சபையில் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உங்களோடு இருப்ப சொல்லிட்டு அடுத்த ஃபாதர் சொல்லுவார், இப்போது ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். பக்கத்தில் ஒரு அம்மா நிற்கும், இங்கே ஒரு அம்மா நிற்கும், அப்படி பார்த்துட்டு சமாதானம், இங்கிட்டு பார்த்துட்டு சமாதானம், அதில் ஒரு சில இது சமாதானம்
தப்பு தேர் பக்கத்தில் வேண்டாத வந்து நின்றுச்சு வச்சுக்கொள்ளுங்க, சோழி முடிஞ்சு. எதுக்கு அப்படி சொல்ல வைக்கிறாரு அப்படின்னு கேட்டால், இங்கே வர்ற ஆள் யாருமே சண்டை இல்லாமல் பகை இல்லாமல் வரணும், எல்லாரும் சமாதானத்தில் போகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் நிற்கிறார். ஒவ்வொரு ஆளும் சமாதானத்தை சொல்லி தான் ஆகணும், சட்டம் அது ரூல்ஸு. அல்லேலூயா. சொல்லுவார், அது ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து கொள்வோ. ஆமென். ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை அறிவிங்கள். அவனை திரும்பி நிற்கக்கூடாது, அப்படிங்கிற சைடில் திரும்பணும். திரும்பி சமாதானம், ஒன்று அவங்களுக்கு சமாதானம், ஒன்று இங்கிட்டு திரும்பிட்டு இங்கிட்டு சமாதானம். எல்லாரும் திரும்பி சமாதானம் சொல்லணும். அதுதான் அந்த சர்ச்சுக்கு வர்றதுக்கு உண்டான அடையாளம். யாராக இருந்தாலும் சமாதானம் சொல்லியே ஆகணும், பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அது அறிக்கை பண்ணுறாரு, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னு அவர் சொல்லுவார். நம்ம என்ன சொல்ல தெரியுமா, அவர் ஒருத்தருக்காக உங்களோடும் இருப்பாராக அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்துன்னு சொன்னீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஜீவாவோடும் இருப்பாராக. நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா என் உள்ள அப்படியே பூரிச்சு போயிடும். அல்லேலூயா. அப்படியே மிதக்கிற மாதிரி ஆகி போயிடும். அல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களோடும் இருப்ப சொல்லுங்க பாப்பா, என்னை பார்த்து சொல்லுங்க பாப்பா. ஆகா 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 ஆகா, எவ்வளோ கையா தட்டாப்பா. இப்படி சொல்லிட்டீங்கன்னா ஏன் சமாதானம் உங்களுக்கு வந்துடும், உங்கள் சமாதானம் எனக்கு வந்துடும். யாரும் முறைக்க மாட்டேங்க, யாரும் இழுங்க மாட்டேங்க, யாரும் உருண்ண மாட்டேங்க, அப்படி சிரிச்ச முகத்தோடு போவீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. புரியுதா புரியலையா? இப்படி தாங்க ஆதி அப்போஸ்தலர் சபையில் ஒரு மனமாக இருந்தாங்க, ஒரே இருதயமாக இருந்தாங்க. ஒரு மனம் ஒரே இறுதி. கொஞ்சம் கையை கொடுத்து, ஒரே மனம் ஒரே இறுதியம் சொல்லுங்க பார்ப்போம். பக்கத்தில் ஆளை பிடிச்சி முகத்தை பார்த்து சொல்லுங்கய்யா. நீங்கள் கேட்குறத நான் கேட்குறேன், நான் கேட்குறது நீங்கள் கேளுங்க, ஜெயத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா என்ன செய்யுங்க, அந்நியோன்யத்தில் உறுதியாக இங்கே இருங்க. அப்போஸ்தலர் 2:42 படிங்களேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அல்லேலூயா. இங்கே இருங்க. அப்பம் பிக்குதான் திருவிருந்து. திருவிருந்து எடுக்கிறதுல அவ்வளோ ஒரு ஞானமாக, அவ்வளோ ஒரு கண்ணு கருத்தமாக, பயபக்தியும் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 6:1. அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்போ ஒரு சின்ன முறுமுறுப்பு சண்டைகள் வரும். ஆனால் வந்தாலும் கர்த்தருடைய வசனம் என்ன செய்யும், விருத்தடையும். 6:7. தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் என்ன செஞ்சுச்சு, விருத்தி அடைந்தது. முறுமுறுப்பும் சண்டையும் ஏன்னா இந்த தேவ வசனம் விருத்தி அடையும் போது பொறாமைகளும் வன்கணுங்களும் அடிபட்டு போயிடும். வேத வசனம் உங்களுக்குள்ள விருத்தி அடையும் போது உங்களுக்கு எதிராக பொறாமை, உங்களுக்கு எதிராக கசப்புகள் உருவாகலாம். ஆனால் இந்த வசனம் பெருகும் போது அத்தனை காரியமும் அடிபட்டு போய்விடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இதில் நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். என்ன இப்போ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். என்னடா கத்தோலிக்கங்கிறத காட்டுறாம்பார், கத்தோலிக்கங்கிறது காட்டுறாம்பார் அப்படி சொல்ல. நான் என்ன சொன்னேன், ஆண்டவர் உங்களோடு இருப்பதாக. இது தப்பா? நீங்கள் சொன்னீங்க உங்களோடு இருப்பதாக. இது தப்பா? அதை லைட்டாக ஒரு ராகம் போடுறான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அவங்க பண்ணுறாங்க, நம்ம பண்ணுறோம், தப்பு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சொல்கிறேன், உங்களோடும் கர்த்தர் இருக்கிறார். இப்போ நான் சொல்கிறேன் இருங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோடு இருக்கிறார்னு சொல்லுங்க பார்ப்போம். சரிங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். என்னை பார்த்து சொல்லுங்க, உங்களோடு இருக்கிறார் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். கையை தட்டு அப்பாவுக்கு. எவ்வளவு ஒரு மனசுல ஒரு சந்தோஷம் வருது தெரியுமா? நீங்க எல்லாம் சொன்னது அப்படியே எனக்கு ஒரு தெம்பு கொடுக்குது. அவர் என் கூட எப்படி இருக்கார், பயங்கரமா. நீங்களும் சொல்லிட்டீங்க, உங்க வார்த்தை பழிக்குது. உங்கள் வார்த்தை படித்து அப்படியே கடைசி ஐயோ இத்தனை பேர் சேர்ந்துக்கிட்டு உங்களோட இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ நான் போய் உட்காந்துரு சொல்லி என் மேலே உட்காந்துருவார். அல்லேலூயா.
இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிற அப்படின்னா சரி, உங்கள் மேலே வந்துடுவார் அவர். அப்புறம் உங்களுக்கு பயம் எது என்ன செய்யாது, இருக்காது. ஆமென். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இந்த இன்னொரு வசனத்தை வாசி முடிச்சிருவோம். அப்போஸ்தலர் 4:4. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. பெருக்க வருவதற்கு, உயர்வு வருவதற்கு வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசிக்கணும். எப்படி? வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தால் அவர்கள் வாழ்க்கையில் பெருக்க உண்டாயிரும். 5:14. அப்போஸ்தலர் 5:14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. அதிகமாய் சேர்க்கப்பட்டார். எப்படி? கர்த்தருடைய வசனம் எங்கெல்லாம் விருத்தி அடைகிறதோ அங்கெல்லாம் அதிகமான வாழ்க்கை, அதிகமான உயர்வு, மேன்மை இருக்கு.